Hello aspirants, welcome to Incar IAS Academy channel. இன்னைக்கு நம்ம 8th May ஓட current affairs பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னென்னா ஜிஎஸ் பேப்பர் 1ல் டாஹ்லா டேம் பற்றி பார்க்க போகிறோம். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் G7 ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டில் என்னென்ன பார்த்தாங்க, ஸோ அதை பற்றி. தென் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கோவிட் அர்பன் பீப்புளுக்கும் ரூரல் பீப்புளில் இருக்க புவர்ஸில் என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. தென் யூனிக் டிசபிலிட்டி ஐடென்டிஃபிகேஷன் போர்ட்டல்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு வந்து பேட்டன்ட்டில் சைனா லைன் என்ன இருக்குது, அவங்களோட சேஃப்கார்ட்ஸ் என்ன, அதை பற்றி பார்ப்போம். தென் குளோபல் மீத்தேன் அசஸ்மெண்ட்ஸ், ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, ஸோ அதை ஹவு டு மிட்டிகேட்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்தியாஸோட சாவரின் ரேட்டிங்ஸ் என்ன, அதுக்கப்புறம் சில ரீசன்ட் ஃபைண்டிங்ஸ் வீனஸ் பற்றி பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன ஃபைண்டிங்ஸ்னு பார்க்க போகிறோம். தென் ஆர்பிஐ வந்து ரெகுலேஷன் ரிவ்யூ அத்தாரிட்டியை வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்க்க போகிறோம். தென் பேட்டன் ப்ரொடக்ஷன் பற்றி ஸோ சம் வேவர்ஸ் தரலாம் சொல்லிட்டு பைடன் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ குளோபல் மீத்தேன் அசஸ்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் மிட்டிகேட்டிங் மீத்தேன் எமிஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக். அதாவது என்னென்னா ஹவு மீத்தேன் எமிஷன் எவ்வளோ நடக்குது. ஸோ வந்து என்னென்னா கிளைமேட் அண்ட் க்ளீன் ஏர் கோயலேஷனும் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமும் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா மீத்தேன் ஃபஸ்ட்டு மீத்தேன்னா என்னென்னா மீத்தேன்றது ஒரு கேஸு. ஆக்சுவலாக என்னென்னா எர்த்தோட அட்மாஸ்ஃபியரில் இது இருக்குது. ஸோ இந்த அட்மாஸ்ஃபியரில் வந்து ஒரு சின்ன ஹைட்ரோகார்பன்ஸ், அதாவது என்னென்னா ஒரு கார்பன் மாலிகுலரும் 4 ஹைட்ரஜன் ஆட்டமும் சேர்ந்த ஒரு காம்பவுண்ட் தான் மீத்தேன்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் வெரி பவர்ஃபுல் க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஏன்னா வந்து இதை வந்து க்ரீன் ஹவுஸ் வந்து எஃபெக்டை இது அதிகமாக க்ரியேட் பண்ணுறது. ரீசன் வந்து இட்ஸ் ஃப்ளேமபிள் கேஸு அண்டு இதை வந்து நம்ம ஃபியூலாக வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மீத்தேனை பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ப்ராசஸாக தான். ஸோ நேச்சுரலாக என்னென்னா ஒரு பிளான்ட் டீகேட் ஆகும்போது ஸோ வெட்லேண்ட்லேருந்து இந்த மீத்தேன் வந்து வெளியே வருது. தென் வந்து இப்போது கவ் அண்ட் கேட்டல்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து என்ன ஆகுமா ஆட்டோமேட்டிக்கலாக தென் டைஜஷன் ஆகுது. ஸோ வந்து என்ன பண்ணுது, அது அண்டர் கிரவுண்ட் டெபாசிட் ஆகும்போது ஸோ அது மூலயமா வந்து ஆட்டோமேட்டிக்கலாக சில மீத்தேனோட மாலிகுல்ஸ் வந்து வெளியே அட்மாஸ்ஃபியருக்கு வருது. ஸோ கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ரைஸ் ஃபார்மிங் பண்ணும்போது, ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் பண்ணும்போது, ஸோ இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் மூலயமா ஹியூமன் ஆந்த்ரோபோஜெனிக்கல் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் மூலமாக மீத்தேன் வந்து நம்மளோட அட்மாஸ்ஃபியருக்கு வருது. ஸோ இது என்னென்னா 84 times மோர் தென் பொட்டன்ட் தென் கார்பன் சொல்லியிருக்காங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடை இது வந்து ரொம்ப அட்மாஸ்ஃபியரோட ஹீட்டை அதிகமாக்கும். ஸோ கிரிட்டிக்கலாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குளோபல் வார்மிங்கை குறைக்கணும்னா கண்டிப்பாக வந்து இந்த க்ரீன் ஹவுஸை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஹோல்சேல் டார்கெட்டாக இருக்குது. ஸோ ஏன்னா வந்து ஒரு டேஞ்சரஸ் ஏர் பொல்யூட்டண்ட்டை ஏற்படுத்துது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மீத்தேனை எப்படியாவது வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட் சினாரியோ பார்த்தா என்னென்னா இது வந்து மீத்தேன் எமிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. 1980லேருந்து பார்க்கும்போது எப்போவுமே இதோட லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து COVID-19 சுச்சுவேஷன் மூலிமா என்னென்னா அதிகமான கர்ஃப்யூஸ் இது மூலிமா வெஹிக்கல்ஸ் எல்லாம் வெளியே போகாமல் இருக்கனால ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு CO2 லெவல் குறைஞ்சிருக்கு. பட் மீத்தேன் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ எப்படி லாஸ்ட் இயர் இருந்ததோ சேம் லெவல் தான் இப்போவும் இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய கன்சர்னாகவே இருக்குது. ஸோ என்னென்னா அப்போ கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு 30% குளோபல் வார்மிங்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹவு டு ரெடியூஸ் அப்படி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஹவு டு ரெடியூசிங் மீத்தேன் எமிஷன், ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு மெயின்ஸ் கொஷின்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா நம்மளோட ஃபாசில் ஃபியூயல் அந்த ஆக்டிவிட்டீஸை குறைக்கணும். அதாவது என்னென்னா ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸை நம்ம கம்மி பண்ணணும். ஸோ என்னென்னா இது ப்ராசஸிங் பண்ணும்போதும் சரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போதும் சரி 23% வந்து மீத்தேன் எமிஷன் இது மூலியமாகவே நமக்கு வருது. ஸோ அதே மாதிரி கோல் மைனிங், ஸோ கோலை மைனிங்கில் எடுக்கும் போதும் 12% எமிஷன்ஸ் வருது. ஸோ மேக்ஸிமம் இதோட எமிஷன்ஸ் எங்கேருந்து வருதுன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது வருது. அது இல்லாமல் வந்து ஃபாசில் ஃபியூயல் இண்டஸ்ட்ரி, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக்கலாக அவங்க மூலியமாகவும் என்ன ஆகுதுன்னா
இந்த லோ காஸ்ட் மீத்தேன்ஸ் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா 60% வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லீக்கேஜ் கேஸ் மூலயமா. ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக லீக் ஆகி இந்த மீத்தேன் அட்மாஸ்ஃபியருக்கு வருது. வேஸ்ட் வாட்டர், ஸோ 20% வந்து வேஸ்ட் வாட்டர் லேண்ட்ஃபில்ஸில் போட்டு வேஸ்ட் போடுறோம்ல. ஸோ இந்த டிஸ்போசல்லாம் அந்த சீவேஜ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா அதில் வந்து டீகம்போஸ் ஆகும்போது ஸோ அப்பயும் என்ன ஆகுதுன்னா இந்த மீத்தேன் வந்து எமிட் ஆகுது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த அக்ரிகல்ச்சர் செக்டாரில் லைவ் ஸ்டாக்ஸ் ஓகேவா, லைவ் ஸ்டாக் வந்து எமிட் பண்ணுது ஓகேவா, டியூரிங் மேன்யூரோ இல்லை ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்லேயும் அப்போவும் சரி, ரைட்ஸ் கல்டிவேஷன் அப்போவும் சரி, இது வந்து என்ன ஆகுதுன்னா இது மூலியமாகவும் வந்து மீத்தேன் வருது. ஸோ நம்மளோட என்ன பண்ணணும், பிஹேவியரல் சேஞ்ச் தான் இதுக்கு மெயினாக ஒரு குட் ரெமெடி. என்ன சொன்னால் நம்ம வந்து ஃபுட் வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பார்க்கணும். ஸோ மோரோவர் வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி டயட்டை கொண்டு வரணும். இது மூலயமா வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன ஆகும்னா மீத்தேனை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ ரீஜன் வைஸ் பார்த்தீங்கன்னா CH4 எப்படி எந்தெந்த கண்ட்ரியில் எமிட் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூரோப். இவங்க தான் வந்து ரொம்ப அதிகமாக கிரேட்டஸ்ட் பொட்டன்ஷியல் உள்ள ஒரு கண்ட்ரி. ஸோ என்ன பண்ணாலும் அதிகமாக ஃபார்மிங், ஃபாசல் ஃபியூல்ஸ், ஸோ இது மூலம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஸோ இது மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ எமிஷனை என்ன பண்ணலாம், ரிடக்ஷன் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, யூரோப்பியன் கமிஷன் வந்து யூரோப்பியன் யூனியன் மீத்தேன் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட மீத்தேனை எமிஷனை ரெடியூஸ் பண்ணுறாங்க. தென் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஸோ அதை நல்லா பக்காவாக பார்த்து நம்ம அந்த மாதிரி மிட்டிகேட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் சைனா வந்து கோல் ப்ரொடக்ஷன், லைஃப் ஸ்டாக்ஸ், ஸோ இந்த விஷயத்தில் வந்து கரெக்டாக மிட்டிகேட் பண்ணுறாங்க. ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் பொட்டென்ஷியலாக வந்து எப்படி மீத்தேன் எமிஷனை ரெடியூஸ் பண்ணலாம் லைஃப் ஸ்டாக்கில். ஸோ அதே மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷனில் நிறைய டெக்னாலஜிஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தர் ஒரு டெக்னாலஜியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது எல்லாருமே வந்து இந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலாக எல்லா ஃபீல்ட்லேயுமே நம்ம வந்து இந்த ஒரு எமிஷனை கட்டையில் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்துடும். தென் அதோட நீட் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்னென்னா ஹியூமன் காஸ்ட் மீத்தேன் எமிஷன் வந்து 45% வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும் போது ஏன்னா வந்து இது என்னென்னா குளோபல் வார்மிங் வந்து 0.3 டிகிரி செல்சியஸ் வந்து 2045 இன்க்ரீஸ் பண்ணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2,60,000 டெத்து, அதே மாதிரி 7,75,000 ஆஸ்மா ரிலேட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரீசன் என்னென்னா இந்த மாதிரி ஒரு எமிஷன் தான். ஸோ இவங்களெல்லாம் காப்பாற்றணுன்னா கண்டிப்பாக வந்து இதை ரிடக்ஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலாக இந்த மாதிரி லைஃப்பை சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக நம்ம வந்து இதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா பொறுத்த வரைக்கும் சீவீட் பேஸ்டு அனிமல் ஃபீடை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு சென்ட்ரல் சால்ட் அண்ட் மெரைன் கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் CSMCRIன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 லீடிங் இன்ஸ்டிடியூஷனோட கொலாபரேட் பண்ணி சீவீட் பேஸ்டு அனிமல் ஃபீடு அந்த மாதிரி சீவீட் பேஸ்டு ஃபுட்டை ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா இது கண்டிப்பாக வந்து அந்த கேட்டில் வந்து டைஜஸ்ட் பண்ணும்போது ரிலீஸ் ஆகிற எமிஷன் ஆகிற ஒரு மீத்தேனை வந்து குறைக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இது வந்து கேட்டில் அண்ட் பொலிட்ரி இண்டஸ்ட்ரியில் ஒரு இம்யூனை பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அது இல்லாமல் க்ரீன் ஹவுஸ் கேஸ் ப்ரோக்ராம் சொல்லிட்டு WRI நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அண்ட் தி எனர்ஜி ரிசோர்ஸ் இன்ஸ்டியூட் டெரின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட சேர்ந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க், அதாவது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எப்படியெல்லாம் வந்து காம்ப்ரிஹென்சிவாக வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸை கார்டைல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து இவங்க என்னென்னா வந்து நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் தான். ஸோ எப்படி வந்து சஸ்டைனபிளாக வந்து நம்மளுடைய க்ரீன் ஹவுஸ் எமிஷனை கார்டைல் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பை லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் NEPCCன்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை 2008 இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. நம்ம கிளாஸில் என்விரான்மெண்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ
இது என்னென்னா ஆக்சுவலாக வந்து ஒரு அவேர்னஸ் எல்லாருக்கும், ஓகேவா? பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட், சயின்டிஸ்ட், இண்டஸ்ட்ரி, கம்யூனிட்டிஸ் எல்லாருமே வந்து climate சேஞ்சை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி. ஸோ இது மூலிமா வந்து நிறைய மிஷன்ஸ் 8 மிஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஒரு மிஷன்லேயும் எப்படியெல்லாம் வந்து climate சேஞ்சை கர்டைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம்ஸ் போட்டிருப்பாங்க. தென் வந்து பார ஸ்டேஜ் வந்து 6 நார்ம்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டோம், ஓகேவா? முதல்ல 4லேருந்து இப்போ வந்து 6 வரைக்கும் வந்தாச்சு. ஸோ எமிஷன்ஸ் வந்து ஈஸியாக நிறைய கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு மக்களை கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. தென் climate அண்ட் க்ளீனர் கோயலேஷன், இது வந்து 2019 லான்ச் பண்ண ஒரு வாலண்ட்ரி பார்ட்னர்ஷிப். அதாவது வந்து கவர்மெண்ட் அண்ட் இன்டர் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், ஸோ சயின்டிஃபிக் இன்ஸ்டியூஷன்ஸ், சிவில் சொசைட்டி எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக நம்மளோட ஏர் குவாலிட்டியை இம்ப்ரூவைஸ் பண்ணணும். அப்போ தான் கண்டிப்பாக வந்து என்ன ஆகுனா நம்மளோட லைஃப்பும் லாங்காக இருக்கும். ஸோ ஆஸ்மா இது மாதிரி ரிடக்ஷன் பண்ண முடியும். ஸோ டெத் ரேட்ஸும் குறையும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுவாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவும் அதில் மெம்பர் ஆயிடுச்சு. அண்ட் தென் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இது UNEP. இது வந்து என்னென்னா மெயினாக குளோபல் என்விரான்மெண்டல் அத்தாரிட்டி. இது வந்து 1972 லான்ச் பண்ண ஒரு யுனைடெட் நேஷனோட ப்ரோக்ராம். ஸோ இது என்னென்னா சில குளோபல் அஜெண்டாவை செட் பண்ணுறாங்க. அதாவது என்ன, எப்படியெல்லாம் வந்து மிட்டிகேட் பண்ணலாம், குளோபல் என்விரான்மெண்ட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், ஸோ எமிஷன் கேஸ் ரிப்போர்ட்ஸ் என்னென்ன, குளோபல் என்விரான்மெண்ட் அவுட்லுக் என்ன, ஸோ ஃப்ரான்டைஸ் என்ன, எப்படி வந்து ஹெல்த்தி பிளானட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் தான் இவங்க சர்க்குலேட் பண்ணுறாங்க. தென் தே ஆர் ப்ரொவைடிங் சம் கேம்பைன்ஸ். அதாவது என்னென்னா பெஸ்ட் பொல்யூஷன், UN75, வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே, வைல்ட் லைஃப். ஸோ இது மூலியமாக என்னென்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்து தே ஆர் கிவிங் சம் அவேர்னஸ் டுவர்ட்ஸ் என்விரான்மெண்டல் சேஃப்கார்ட்ஸ். அதே மாதிரி இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நைரோபி, கென்யாவில் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற நியூஸ் G7 ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட். ஏன் இது இப்போ ரீசெண்டாக வந்திருக்குன்னா, ரீசெண்டாக இங்கே ஃபாரின் மினிஸ்டர் குரூப் ஒன்று G7 கண்ட்ரீஸோடு நடந்தது. அதாவது USA, UK, கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், லண்டன். ஸோ இவங்க எல்லாமே இந்த மீட்டில் வந்து யூகேயில் இந்த மீட்டிங் நடந்தது. ஸோ 47th மீட்டிங் இது G7. ஸோ மெயினாக வந்து என்னென்னா யார் யார் போனாங்கன்னா, ஆஸ்திரேலியா, நம்ம இந்தியா போனனால இது நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம், சவுத் கொரியா, ஆஃப்ரிக்கா. ஸோ இவங்க எல்லாம் போனாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏஷியான்னு சொல்லலாம், ஏஷியானில் இருக்கவங்க எல்லாம். ஸோ மெயினாக வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தில் என்னத்தை டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து எப்படி கிரீமியாவை இல்லீகலாக அனெக்ஸ் பண்ணிச்சு உக்ரைன் பார்டரில் இருக்க கிரீமியாவை. ஸோ வந்து இதை பற்றி பேசினாங்க. ஸோ ரஷ்யன் மிலிட்ரி ஃபோர்ஸை எப்படி இதை எப்படி இவங்களுடைய ஏரியாவை அனெக்ஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு டீஸ்டபிளைசிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போச்சு. அதுக்கப்புறம் என்ன போயிருக்குன்னா, சைனா வந்து சில ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஜின்ஜியாங் ப்ரோவின்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே என்னென்னா உய்கூர்ஸ்ன்ற முஸ்லீம்ஸ் கம்யூனிட்டி, ஸோ ஒரு சம் கிளாஷஸ் இருந்திருக்கு. ஸோ அங்கே அதிகமான ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் நடக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணாங்க. தென் வந்து என்னென்னா ஹாங்காங் எப்போவுமே உங்களுக்கே தெரியும், அங்கே சைனாக்கும் ஹாங்காங்கும் இருக்க ப்ராப்ளம். ஸோ ஹை டிகிரி ஆஃப் அட்டானமி, ஸோ அந்த ரைட்டை வந்து அட்டானமி தரணும். ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. தென் வந்து மியான்மரில் எப்போவுமே வந்து ஜுண்டா கவர்மெண்ட் மிலிட்ரி கோப் இருக்குது. ஸோ அதை கண்டெம் பண்ணுற மாதிரி டிஸ்கஷன்ஸ் போச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிருக்கு. ஸோ அப்போ என்னென்னா நமக்கு ஐஆரில் ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் வந்து இண்டோ பசிஃபிக் வந்து என்னென்னா ஏஷியானில் இருக்கவங்க எல்லாமே என்னென்னா மெயினாக இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஸோ நம்மளோட ரூல் ஆஃப் லா எப்படி இருக்கணும், டெமோக்ராட்டிக் வேல்யூஸ், டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி இருக்கணும். ஸோ டிரான்ஸ்பரன்சி, ஹியூமனோட ரைட்ஸை பற்றி ஃபண்டமெண்டலாக அவங்களுக்கு என்னென்ன ஃப்ரீடம்ஸ் தரலாம், ஸோ என்னென்ன மாதிரி ப்ரொடெக்ஷன் தரலாம். ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கு பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த டிஸ்பியூட்டை தீர்க்கிறதுக்கு ரெசல்யூஷன்ஸ் கொடுக்குறது. ஸோ இதை பற்றியெல்லாம் தான் மெயினாக இவங்க டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா ஒரு சில ஷேர்டு கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கண்ட்ரிக்குள்ளேயும் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இன்டர்நேஷ்னல் லாவாக இருக்கட்டும், ரீஜனல் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ், இமிக்ரேஷன் ப்ரோட்டோகால்ஸ், கல்ச்சுரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து
கண்டிப்பாக வந்து டெவலப் ஆகும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ G7 பற்றி நம்ம பார்க்கணுன்னா இட்ஸ் அ இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். 1975 வந்து இதை ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இது என்னென்னா மெயினாக வந்து குளோபல் எக்கனாமிக் கவர்னன்ஸ், இன்டர்னல் செக்யூரிட்டி அண்ட் எனர்ஜி பாலிசி. ஸோ இதை தான் மெயினாக எய்ம் பண்ணி கொண்டு வந்த ஒரு குரூப்பு. ஸோ G7 வந்து என்னென்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு டிசிஷன் மேக்கிங் அது மட்டும் இல்லை, டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு என்னென்ன பண்ண முடியும், என்ன செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி நிறைய கிரவுண்ட் ஒர்க்ஸ் பண்ணி ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா கண்ட்ரீஸ்குள்ளே ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் எக்கனாமிக்கல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் மெயினாக வந்திருக்கு. ஸோ இந்த லீடர்ஸ் வந்து என்னென்னா மெயினாக யாருன்னா யூரோப்பியன் யூனியன், IMF, வேர்ல்டு பேங்க்கு, யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இதில் இருக்காங்க. ஸோ வந்து இதில் என்னென்னா ஆக்சுவலாக வந்து G7 கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஒரு பெரிய மிலிட்ரி அண்ட் எக்கனாமிக் ஜெயண்ட்னு சொல்லலாம். ஸோ வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மெயினாக யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு மெம்பர்ஷிப் வாங்கணுன்றது தான் இந்தியாவோட ஒரு பெரிய கோலாக இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் பார்ட்டிசிபேஷனில் என்னென்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 45th சமிட் எங்கே நடந்ததுன்னா ஃப்ரான்ஸில் நடந்தது. ஸோ இது என்னென்னா மெயினாக ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், ஓகேவா. ஸோ இந்தியாவோட ரெகக்னிஷனுக்காக இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மீட்னு சொல்லலாம். ஸோ இந்தியா வந்து 2020 சமிட்லேயும் இன்வைட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து USA வந்து வரல. ஸோ டியூ டு பேண்டமிக் USA பொறுத்த வரைக்கும் 2020 ரொம்ப சிவியராக பேண்டமிக் அஃபெக்ட் ஆனதுனால US வரலை. ஸோ வந்து இந்தியா வந்து ஆனால் அட்டன் பண்ணியிருந்தது. ஸோ வந்து ஆக்சுவலாக என்னென்னா இது G8ன்னு முதல்ல சொல்லியிருப்பாங்க. எப்போ இது G7 மாறுச்சுன்னா ரஷ்யா வந்து 2014 வெளியே போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் இதை G7 கண்ட்ரீஸ் சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இதனால வந்து இந்தியாவோட இந்தியாவுக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லா நாட்டோடையும் ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப், எல்லாரையும் போய் மீட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு குட் ரிலேஷன்ஷிப் வரும். ஸோ இது நமக்கு என்னென்னா செக்யூரிட்டி வைஸ் நமக்கு ஒரு குட் கோஆப்ரேஷன் ரெண்டு பேருக்குள்ளேயும். ஸோ நம்மளோட மெயின் டார்கெட் வந்து இண்டோ பெசிஃபிக் ரீஜன், இந்தியன் ஓஷன் ரீஜன். ஸோ இந்த இண்டோ பெசிஃபிக் இந்தியன் ஓஷன் ரீஜனில் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு செக்யூரிட்டி கோஆப்ரேஷன்ஸ் எல்லார் மூலியமாகவும் கிடைக்கும் அப்படின்றது ஒரு மெயின் தீம். தென் வந்து பிரேசில், ரஷ்யா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஸோ பிரிக்ஸில் இருக்க எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து இவங்களோட வர மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட்டோ இல்லை பைலேட்ரல் அக்ரிமெண்ட்டோ நமக்கு வந்து வர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜாக இது இருக்கும். ஸோ தென் வந்து இந்தியா சாவரைன் ரேட்டிங். ஸோ அக்கார்டிங் டு S&P குளோபல் ரேட்டிங்ஸ், அதாவது என்னென்னா இந்தியா வந்து எந்த அளவுக்கு சாவரைன் கண்ட்ரியாக இருக்குது அப்படின்றது, ஒரு கண்ட்ரியும் எந்த அளவுக்கு சாவரைனாக இருக்குது அப்படின்றத ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா லாஸ்ட் இயர் இருந்து அதே BBB கண்டிஷனில் தான் இப்போவும் இருக்குது. ஆஃப்டர் நம்ம ஒரு பெரிய பேண்டமிக் சுச்சுவேஷனை இம்பேக்ட் ஆகி வந்தாலும் இந்தியாவோட சாவரன்ட்டி எந்த நேரத்துலையும் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து பாதிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ S&Pன்றது என்னென்னா ஒரு லார்ஜஸ்ட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சம் கிரேட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது என்னென்னா AAA to D வரைக்கும். அதாவது என்னென்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரி சாவரைனாக இருந்ததுன்னா அந்த கண்ட்ரியாலேயே ஓன் டிசிஷன்ஸ், அவங்களுக்கான டிசிஷன்ஸ் அவங்க தான் மேக் பண்ண போகிறாங்க. ஸோ எந்த ஒரு கண்ட்ரியும் அவங்கள இம்பேக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கண்ட்ரியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா ஸோ எல்லா நாடுமே அதை விரும்புவாங்க. ஸோ அப்போது இது எந்த அளவுக்கு இந்த கண்ட்ரியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ அந்த இண்டிகேஷனுக்காக தான். ஸோ டிகிரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த சாவரின் ரேட்டிங்கிற ஒரு விஷயமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்டன்ஸை பொறுத்து கிரெடிட் வர்த்தினஸ் எப்படி இருக்குது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு கண்ட்ரி வந்து நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கண்ட்ரியில் சாவரைனாகவே இல்லை, அங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ பொட்டன்ஷியலாக ஸ்டெபிலிட்டியோடு இல்லை, அங்கே பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே இன்வெஸ்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக அது வந்து லாஸில் முடியும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக வந்து அங்கே என்ன பொட்டன்ஷியல் ரிஸ்க் இருக்குது, ஸோ அது இல்லாமல் அவங்களோட பாண்ட்ஸ் என்ன, எக்ஸ்டர்னல் டெப்ட் மார்க்கெட்ஸ் எவ்வளோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ எந்த அளவுக்கு அவங்க அட்ராக்ட் பண்ணுறாங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு,
ஸோ இது எல்லாமே வந்து இவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இந்த ரேட்டிங்ஸை கொடுப்பாங்க. ஸோ இந்த ரேட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் BBB ஆர் BBB தான் வந்து ஹையர் ரேட்டிங்னு சொல்லுவாங்க. BB ப்ளஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி கிரேட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து என்னென்னா லோயர் கிரேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ BA3ன்றது ஹையர் ரேட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடுக்கு அப்படி சொல்லுவாங்க. BA1ன்றது பிலோ ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து அந்த மாதிரி ரேட்டிங்ஸ்க்கு ஒரு ஸ்கேல் வச்சுருக்காங்க. ஸோ 2021 எக்கனாமிக் சர்வேல ஸோ நம்மளோட கிரெடிட் ரேட்டிங் மெத்தடாலஜி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஹவு வி ஆர் டிரான்ஸ்பரண்ட், ஹவு வி ஆர், ஸோ நம்மளோட கிரெடிட் ரேட்டிங் எப்படி இருந்தது. ஸோ மெயினாக வந்து என்னென்னா நம்ம வந்து A+, A1, BBB, BA3, ஸோ இதெல்லாம் வந்து அவுட்லயராக இதெல்லாம் ஒரு பேராமீட்டர்ஸாக வச்சுருப்பாங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு. நம்மளோட சாவரினை பொறுத்த வரைக்கும் நம்ம BBBயில் இருக்கோம். ஸோ இது வந்து எப்படின்னா பேஸ்ட் ஆன் ஜிடிபி க்ரோத் ரேட்டு, இன்ஃப்ளேஷன், ஜென்ரல் கவர்மெண்ட்டில் எவ்வளோ டெப்ட் வச்சுருக்காங்க, ஸோ ப்ரைமரி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, ரூல் ஆஃப் லா, கண்ட்ரோல் ஆஃப் கரப்ஷன்ஸ், இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், எவ்வளோ ஈஸியாக பிஸ்னஸ் பண்ண முடியும், ஷார்ட் டேர்ம் எக்ஸ்டர்னல் டெப்ட் எவ்வளோ, ஸோ ரிசர்வ்ஸ் எவ்வளோ, ரிசர்வ்ஸ் அடிக்வசி எவ்வளோ, ஸோ அடிக்வசி ரேஷியோலேருந்து சாவரின் என்ன அளவுக்கு, ஸோ இதெல்லாமே வச்சா மட்டும்தான் ஒரு கண்ட்ரியோட சாவரினிட்டியை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்லாம் வச்சு செக் பண்ணி ஸோ இதுக்கான ரேட்டிங்ஸை கொடுப்பாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் 2 டேட்ஸாக இந்த ரேட்டிங்ஸை வந்து அப்படியே ஸ்டில் சிமிலராக தான் இருந்துகிட்ருக்கும். ஸோ இதில் எந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இல்லாமல் இருக்கும். நம்மளோட ஹிஸ்ட்ரி வந்து ஜீரோ சாவரினிட்டியில் அன்கொஸ்டினபிளாக ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. கிரெடிட் ரேட்டிங் அசஸ்மெண்ட்ஸு இதுதான் கிரெடிட் ஒர்த்தினஸ் ஆஃப் பாரோவரோட கிரெடிட் ஒர்த்தினஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ இவங்களோட இண்டிவிஜுவல் கோஆப்ரேஷன் எப்படி இருக்குது, ஸோ ஸ்டேட்டோட ப்ரொவின்ஷியல் அத்தாரிட்டி சாவரன் கவர்மெண்ட்டாக இருக்குதா, ஸோ இவங்க என்டிட்டிஸ்லாம் எப்படி இருக்காங்க, ஸோ இவங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி இருக்குது, ஸோ இவங்களோட நாட்டில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ஸோ ஏதாவது டெரரிஸ்ட் இன்வால்மெண்ட்ஸ் இருக்கா, ஸோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் என்ன, இன்ட்ரெஸ்ட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எந்த மாதிரி இருக்குது ஒரு பிஸ்னஸோட ரேட்டிங்ஸ்லேயும். ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார் இதெல்லாம் பார்த்துக்கிறாங்கன்னா ஸோ செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா CRI SIL ICRA கேரு SMERA ஸோ இவங்க இவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிரெடிட் ரேட்டிங்ஸை பார்க்குறதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இன்டர்னலாக நம்ம கிரெடிட் ரேட்டிங்ஸை கரெக்டாக இருக்கோமா, ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகுதா, ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு சாவரின் ரேட்டிங்ஸை நல்லா வாங்க முடியும். S&P ஏஜென்ட்கிட்டேருந்து ஏஜென்ட்ஸ்கிட்டேருந்து நம்ம அந்த மாதிரி ரேட் வாங்கும்போது நமக்கு வந்து அடிஷ்னலாக நிறைய FDIs கிடைக்கும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். ஸோ நிறைய குளோபலைஸ்டு கண்ட்ரிஸ் நம்மளோட கண்ட்ரியில் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்தியாவுக்கு அது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். தென் நம்ம பார்க்க போகிறது வீனஸை பற்றி ரீசெண்டாக வந்து சில விஷயங்கள் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா மெயினாக வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரேடியோ வேவ்ஸை வந்து வீனஸ் மேலே டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்காங்க. அதாவது 21 டைம்ஸ் 2006 2020 வரைக்கும் நாசாவோட கோல்ட்ஸ்டோன் ஆண்டனா மூலமாக. ஸோ அதாவது இது எங்கே இருக்குன்னா மொஜாவே டெசர்ட் கலிஃபோர்னியாவிலேருந்து. ஸோ இதில் என்னென்னா ரேடியோ எக்கோ இருக்குது. ஸோ வந்து சம் பிளானட்ரி ட்ரைட்ஸை இது மூலயமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா இதோட ரொட்டேஷன் வந்து 243.02 எர்த் டேஸ் ஆகுது. ஸோ அதாவது என்னென்னா கம்ப்ளீட் ஆர்பிட் அரவுண்ட் சன் இஸ் 225 எர்த் டேஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் வந்து இதோட பிளானட்ரி கோர் வந்து 7000 கிலோமீட்டர் டயாமீட்டரில் இருக்குது. எர்த்தோட கோரை பொறுத்த வரைக்கும் 6970 கிலோமீட்டர் தான் சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும் எர்த்தும் வீனஸும் ட்வின் பிளானட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வீனஸ் வந்து 2.64 டிகிரி மட்டும்தான் டில்ட் ஆகிருக்கு. ஆனால் நம்ம வந்து 23.5 டிகிரி டில்ட் ஆகிருக்கும். ஸோ ப்ரீவியஸாக பார்க்கும்போது என்ன ஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா வீனஸில் பாஸ்பைன் இருக்குது அப்படின்றத ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைஃப் ஃபார்ம்ஸ் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ப்ரெசன்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. மோரோவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேச்சர் ஜியோசைன்ஸ் வீனஸ் வந்து ஸ்டில் வந்து ஜியாலஜிக்கலாக
ஆக்டிவாக இருக்குது, 37 வேல்கனோஸ் இருக்குது. ஸோ இது என்னென்னா ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதோட கொரோனா. ஓகேவா. ஸோ வீனஸை பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா இது ஒரு செகண்ட் பிளானட் ஃப்ரம் த சன்னு. ஓகேவா. கிட்டத்தட்ட நம்மளை எர்த் மாதிரியே ஒரு சிமிலரில் சைஸில் இருக்கும், ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ எர்த்தோட ட்வின் பிளானட்னு இதை சொல்லுவாங்க. இதை சுற்றி என்னென்னா திக் அண்ட் டாக்ஸிக் அட்மாஸ்ஃபியர் இருக்குது. ஸோ ப்ரைமர்லி வந்து கார்பன் டை ஆக்சைடு, அதோடு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் ட்ராப்லெட்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரன்அவே க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட 471 டிகிரி செல்சியஸு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு லெட்டை வந்து மெல்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹாட், அந்த அளவுக்கு ஹாட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது என்ன பண்ணுதுன்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை வந்து ஒரு அப்சர்வ் பண்ணி மறுபடியும் வந்து ரேடியேட் பண்ணுது ஸ்பேஸ்க்கே. ஸோ அதனால் வந்து இது எப்போவுமே வந்து ஒரு ஹாட்டர் சர்ஃபேஸாகவே இருக்குது. ஸோ சீக்கிரமாக வார்ம் அப் ஆகிடும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வீனஸ் வந்து ஒரு ஒன் ஆஃப் த 2 பிளானட்டில் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட்டு ரொட்டேட் ஆகிற ஒரு பிளானட்டு. ஸோ வந்து அதே மாதிரி யூரேனஸ் மாதிரியே இதுவும் ஒரு பேக்வர்ட் ரொட்டேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இட் ஹேஸ் நோ மூன்ஸ் கிடையாது, நோ ரிங்கும் இல்லை, மூணும் கிடையாது. இதோட 1 டே நைட் சைக்கிள் மட்டும் எப்படின்னா 117 தான் எர்த் டேவாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீனஸை பற்றி நிறைய மிஷன்ஸ் போயிருக்கு. ஸோ நம்மளது வந்து ஐஎஸ்ஆர்ஓடையது சுக்ராயன்னு சொல்லிட்டு வீனஸை பற்றி போவாங்க. ஓகேவா. ஸோ சுக்ரன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ஸோ சுக்ராயன்னு சொல்லிட்டு இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மிஷனை பிளான் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ரிலேட்டட் டு வீனஸ். அதே மாதிரி வந்து ஜாப்பனீஸ் வந்து 2015 அகாட்சுகி அப்படி சொல்லிட்டு ஒரு மிஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து 2005 வீனஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீனஸ் மிஷனை பிளான் பண்ணியிருக்காங்க. நாசா வந்து மெஹல்லன் அப்படி சொல்லிட்டு 1989 ஒரு மிஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வீனஸ்க்கான மிஷன்ஸ் இதெல்லாம் தான். ஸோ தென் எஃபெக்ட் ஆஃப் கோவிட் ஆன் அர்பன் அண்ட் ரூரல் புவர் பற்றி ஒரு ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு ரீசெண்டாக. ஸோ ஹங்கர் வாட்ச், அதாவது என்னென்னா COVID-19 சுச்சுவேஷனில் அர்பன் புவரும் சரி ரூரல் புவரும் சரி எந்த அளவுக்கு பாதிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அர்பனில் இருக்க புவர் வந்து ரொம்ப லெஸ் நியூட்ரிஷன் தான் அவங்களால அக்வயர் பண்ண முடிஞ்சது ரூரலோட அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரினா, ஸோ இயர்லியரில் என்ன சொல்லிங்கன்னா யூஎன்டிபி வந்து அடிஷ்னலாக 207 மில்லியன் பீப்புள் வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிக்கு போவாங்க 2030. ரீசன் வந்து இந்த கொரோனா வைரஸ்னால அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து COVID-19 வந்து என்ன பண்ணால் 32 மில்லியன் இந்தியன்ஸ் வந்து என்னென்னா அவ்வளோ மிடில் கிளாஸ்லேருந்து பாவர்ட்டிக்கு கொண்டு போய் விடுது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசன் வேலை இல்லாத, எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, ஃபுட் செக்யூரிட்டி இல்லை. ஸோ எக்கனாமிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ மோர் பீப்புள் வந்து என்ன பண்ணாலும் லேபர் ஃபோர்ஸ் 50% 55% வந்து லேபர் ஃபோர்ஸ். ஸோ இது கண்டிப்பாக வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ் ஒரு ரீசன். இது மூலிமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சைல்ட் லேபர் இன்க்ரீஸ் ஆகுறாங்க, எஜுகேஷன் இல்லை, ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக வேலை இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டில் இருக்க குழந்தைங்களும் என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எக்கனாமிக் க்ரைசிஸ் தான் இது. ஸோ எல்லாருமே அவங்களோட ஜாப்ஸை லாஸ் பண்ணுறாங்க. தென் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மைக்ரேஷனால் ஒரு இடத்துல போகும்போது ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுது. ஸோ லாக்டவுன் வந்து என்ன பண்ணுது, கண்டிப்பாக வந்து இன்ஃபார்மல் செக்டாரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஆனால் இன்கமோட லெவல் ரெடியூஸ் ஆகுது. ஸோ இன்கம் லெவல் ரெடியூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலாக அர்பனில் இருக்கவங்களால ஸோ ஒரு ரெண்ட்டு கூட பே பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க யாரை ரிலே பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தான் ரிலே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே வந்து ரூரல் ரெசிடெண்ட்டும் சொல்லப்போனால் பிடிஎஸ் தான். ஸோ எந்த ஒரு எக்கனாமிக் டிஸ்ட்ரப்ஷன் வந்தாலுமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்னா ஃபுட் கிரெயின்ஸ் வந்து தே வில் அக்வயர் ஃப்ரம் தி பிடிஎஸ், வாட் எவர் அர்பன் புவராக இருந்தாலும் சரி ரூரல் புவராக இருந்தாலும். ஸோ மோரோவர் வந்து சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ், ஸோ அது வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரூரல் பீப்புளும் சரி அர்பன் பீப்புளையும் சரி கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நிறைய இதில் என்ன பிரச்சனைனா நிறைய பேர் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் டுவெல்லிங் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு வந்து ரேஷன் கார்டே கிடையாது, ஸோ அட்ரஸ் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலாக அவங்களுக்கு என்னென்னா ஒரு பிடிஎஸ் மூலயமா கிடைக்கக்கூடிய ஒரு
ஃபுட் செக்யூரிட்டியும் இல்லாமல் போயிடுது. ஸோ அதனால் வந்து கிடைக்கிறத சாப்பிட்றாங்க. ஸோ நியூட்ரிஷன் சாப்பாடு கிடைக்கணும் அது மட்டுமே ஒரே ஒரு கன்சர்னாக இருக்கும்போது நியூட்ரிஷன் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியை வந்து அவங்க அர்பன் ரெஸ்பாண்டன்ட் வந்து யாரும் பெருசாக பார்க்குறதில்ல. ஸோ அவங்களோட இதுவே வந்து கடன் வாங்கி தே பை த ஃபுட். அப்படி இருக்கும்போது லெவல்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ட் வேல்யூவை யாரும் பெருசாக பார்க்குறதில்ல. ஸோ அதனால் வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எம்ப்ளாய்மெண்ட்டோ சரி எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியோ அதிகமாக்கும் போது தான் என்னன்னா உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் ஃபுட்டு கிடைக்கும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் வந்து 296.65 மில்லியன் டன்ஸ் 1920 கிராப் இயரில். ஸோ வந்து இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 291.1 மில்லியன் டன்ஸ். ஸோ 2018 19 இருந்தது. ஸோ அதை விட 19 விட 20 இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனாலும் வந்து நம்மளுக்கு ஹங்கர் பீப்புள் வந்து அதிகமாக தான் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ சோஷியலி வல்னரபிள் பீப்புள்ஸும் சரி விமன்னா டெஸ்டியட்ஸ் டிசபிலிட்டிஸ் டிரான்ஸ்ஜெண்டர் ஓல்ட் பர்சன்ஸ் வித்தவுட் கேர் கிவர்ஸ் ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகுறாங்க இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில். ஸோ அது மூலயமா ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகுதுன்னா கோவிடில் அர்பன் பூவர் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ கவர்மெண்ட் இதை எப்படி மிட்டிகேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாஸோட COVID-19 எக்கனாமிக் ரிலீஃப் பேக்கேஜ் ஆத்ம நிபார் பாரத் அபியான் ஸோ செல்ஃப் ரிலையன்ட் இந்தியான்னு சொல்லிட்டு ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் மூலயமா சம் இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்தராக இன்னும் நிறைய இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தால் மட்டும்தான் என்னென்னா நியூட்ரிஷன் லெவலை கரெக்டாக ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். ஸோ சின்ஸ் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த புவர் வந்து எல்லாமே வந்து லோ இன்கமாகவே இருக்காங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹங்கரை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அதன் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் சப்சிடைஸ் ஃபுட்டோ சரி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டியாக அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது மூலயமா எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு கரெக்டான இன்கம்மை ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் ஸோ எக்கனாமிக் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறது மூலயமா தான் அவங்களுக்கு நம்ம கரெக்டாக ஒரு லைஃப்பை செட்டில் பண்ண முடியும். தென் ரெகுலேஷன் ரிவ்யூ அத்தாரிட்டி 2.0 கொண்டு வந்திருக்காங்க. RRA 2.0ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு அட்வைசரி குரூப். அதாவது என்னென்னா என்னென்ன மாதிரி இஷ்யூஸ் வருது ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி ரெகுலேஷன்ஸ் கொண்டு போகணும் ஸோ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக இந்த அத்தாரிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக முதல்ல 1999 RBI வந்து ரெகுலேஷன் ரிவ்யூ அத்தாரிட்டியை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காகனா ரெகுலேஷன் சர்க்குலர்ஸ் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் த ஃபீட்பேக் ஆஃப் பப்ளிக் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அவங்கக்கிட்ட ஃபீட்பேக்ஸ் வாங்கி ஸோ ஹவு டு இம்ப்ரூவ் இட் ஹவு டு ரெகுலேட் இட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரது தான் இதோட மெயின் தீமை. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா ரெகுலேட்டரி இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஃபீட்பேக்ஸை வந்து கரெக்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் வந்து அதில் அக்கௌண்டபிலிட்டி வரும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸு அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலாக இவங்க வந்து அதை ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ RBI பொறுத்த வரைக்கும் RBI பற்றி உங்களுக்கு தெரியும். RBI வந்து 1935 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 நமக்கு வந்திருக்கும். ஸோ 1st April இட் கேம்ஸ் டு ஃபோர்ஸ். ஸோ இது என்னென்னா ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1949 வந்து நேஷ்னலைசேஷன் நடந்தது பேங்க்ஸ். ஸோ RBIயை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த RBI பொறுத்த வரைக்கும் இவங்க தான் வந்து என்னென்னா பேங்கர்ஸோட பேங்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறாங்கன்னா மெயினாக வந்து தே ஆர் மானிட்டரி அத்தாரிட்டி. அதாவது வந்து என்னென்ன மாதிரியான மானிட்டரி பாலிசியை கொண்டு வரலாம். ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாகுதுன்னா மானிட்டரி பாலிசியை எப்படி கொண்டு வரலாம். ஸோ ஃபிஸ்கல் பாலிசி மானிட்டரி பாலிசி ஃபிஸ்கல் பாலிசியை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிஷியன் எடுக்கிற பாலிசி தான் ஃபிஸ்கல். ஸோ மானிட்டரி பாலிசி யார் பார்த்துப்பாங்கன்னா RBI பார்த்துப்பாங்க. மேக்ஸிமம் வந்து இப்போது RBI தான் வந்து எந்த ஒரு இன்ஃப்ளேஷனுக்கும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கிறது RBI தான். ஸோ இவங்க தான் வந்து இந்த மாதிரி எப்படியெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணலாம் சூப்பர்வைஸ் பண்ணலாம் ஃபினான்ஷியல் சிஸ்டமை. இவங்களுக்கு ஒரு இப்போ ரோடே இவங்க தான் ப்ராடாக வந்து அவங்களுக்கு ஒரு பேராமீட்டர் கொடுப்பாங்க. ஸோ உங்களோட பேங்க்கோட ரெகுலேஷன்ஸ் எப்படி நடக்கணும் அப்படின்றதுக்கு. ஸோ அதனால தான் இவங்கள பேங்கர்ஸ் சொல்லுவாங்க. அது இல்லாமல் வந்து இவங்க தான் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 மூலமாக வந்து
என்ன பண்ணாங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் ஃபுல்லாக இவங்க பார்த்துவாங்க. அதுக்கப்புறம் இஷ்யூ ஆஃப் கரன்சி. ஸோ கரன்சி இஷ்யூ பண்ணுறது யாருன்னா ஆர்பிஐ தான். இஷ்யூ அண்ட் எக்ஸ்சேஞ்ச் த டெஸ்ட்ராய் த கரன்சி காயின்ஸு. ஏதாவது ஒன்று காயின்ஸ் நாட் ஓகே, இந்த காயின்ஸை வேண்டாம் சர்க்குலேஷன்லேருந்து எடுத்துடலாம் அப்படின்னாலும் அதை டெஸ்ட்ராய் பண்ணுற அத்தாரிட்டியும் இவங்க தான். ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா எப்படியெல்லாம் வந்து பேங்க்ஸை டெவலப் பண்ணலாம், ஸோ அவங்கள எப்படி ரெகுலேட் பண்ணலாம், ஸோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஐடியாஸ் கொடுக்கலாம், ஸோ இதெல்லாம் தான் இவங்களோட மெயின் தீம். ஸோ ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். ஸோ ரீசெண்டாக இவங்க என்னென்னா டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அப்படி இண்டெக்ஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. தென் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலிமா என்ன ஆகுதுன்னா ஸோ டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் தான் எல்லாத்தையுமே மாற்றணும். ஸோ அப்படி இருக்கும்போது பேண்டமிக் சுச்சுவேஷனில் டிஜிட்டலைஸாக இருந்தால் ரொம்ப நல்லது, சேஃப்கார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து இவங்க வந்து பேங்கர்ஸ் டு த கவர்மெண்ட் சொல்லலாம். ஸோ அதாவது என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு ஏதோ ஒரு ஃபண்ட் இஷ்யூ வந்தாலும் சரி அவங்களோட ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஃபினான்ஷியல் எல்லாமே இவங்க பார்த்துப்பாங்க. அதே மாதிரி இவங்கள பேங்க் சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா பேங்க்குக்கு தேவையான ஷெட்யூல் பேங்க்ஸ் தேவையான கமர்ஷியல் பேங்க்ஸ் தேவையான பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாம் இவங்க பார்த்துப்பாங்க. த வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ், அதாவது என்னென்னா ஷார்ட் டேர்ம் லோன் ஃபெசிலிட்டிஸை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட பப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் சர்வேன்னு ஒன்று எடுப்பாங்க, குவார்ட்டர்லி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன் சர்வே ஆஃப் ஹவுஸ்ஹோல்டர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்ன, இன்ஃப்ளேஷன்ஸ் எப்படி அதிகமாகுது, ஸோ இதெல்லாம் பற்றி ரிப்போர்ட் ஒன்று போடுவாங்க. தென் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட், இது வந்து இயர்லி ட்வைஸ் போடுவாங்க. மானிட்ரி பாலிசி ரிப்போர்ட், இதுவும் இயர்லி ட்வைஸ் போடுவாங்க. ரிப்போர்ட் ஆன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ், ஸோ ரிசர்வ்ஸ் என்ன மாதிரி இருக்குது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஸோ இதுவும் இயர்லி ட்வைஸ் போடுவாங்க. தென் அடுத்து நம்ம பார்க்குற டாபிக் வந்து யூனிக் டிசபிலிட்டி ஐடென்டிஃபிகேஷன் போர்ட்டல். இது யாருன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் மேண்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா ஸ்டேட்டுக்கும் யூடிஸ்க்கும். ஸோ என்னென்னா யூடிஐடி ஒன்று கண்டிப்பாக வேணும் அந்த மாதிரி ஒரு போர்ட்டல். ஸோ 1/6/2021 இதை ஃபோர்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மெயினாக இதோட கீ பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு நேஷ்னல் டேட்டா பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. யாருன்னா டிசபிலிட்டியாக இருக்கவங்களுக்கு. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கார்டு கொடுக்குறாங்க, யூனிக் டிசபிலிட்டி ஐடென்டிஃபிகேஷன் கார்டு அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது என்னென்னா ஆக்சுவலாக ஒரு டிரான்ஸ்பரன்சி எஃபிஷியன்சியை க்ரியேட் பண்ணணும் கவர்மெண்ட்குள்ளே. ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் கரெக்டாக வந்து அவங்களுக்கு பெர்குலேட் ஆகணுன்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னென்னா அவங்க ட்ராக் பண்ணுறாங்க. ஸோ ஃபிசிக்கலாக இவங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் போய் சேருதா, ஸோ இது எந்த ஹையரார்க்கியில் கொண்டு வந்திருக்காங்க, வில்லேஜ் லெவலில், பிளாக் லெவலில், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் லெவலில் கொண்டு வரணும். ஸோ கொண்டு வரும்போது என்ன ஆகுனா கண்டிப்பாக இவங்களுக்கான எல்லா ஸ்கீம்ஸும் கரெக்டாக போய் சேரும்ன்றதான் இதோட மெயின் தீம். ரைட் டு பர்சன்ஸ் ஆஃப் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016 ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஆக்ட் என்னென்னா பழைய ஓல்டு ஒரு ஆக்ட் இருந்திருக்கும். அதாவது என்னென்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ஃபுல் பார்ட்டிசிபேஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு 1995 அதை ரீப்ளேஸ் பண்ணி இந்த ஆக்டை கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது என்னென்னா அவங்களுக்கு சில மெயின் கான்செப்ட்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி ரிசர்வேஷன்ஸ், ஸோ 3%லேருந்து 4% ரிசர்வேஷன்ஸ் இன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் 3%லேருந்து 5% எஜுகேஷனில் ரிசர்வேஷன்ஸ் தரணும். அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி, ஸோ அந்த மாதிரி ஒரு யூஎன் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கும். ஸோ வந்து இதில் வந்து நம்ம சிக்னட்ரியாக இருக்கும். ஸோ வந்து அதனால் இவங்களுக்கு தேவையான எல்லா ப்ரோக்ராம்ஸும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக செய்வோம். ஏன்னா இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபாரமில் நம்ம இருக்கனால. ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு தேவையான அக்சசபிளான என்விரான்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கு இது இல்லாமல் நிறைய ஸ்கீம்ஸ் போட்டு வந்திருப்பாங்க. அது தீன் தயாள் டிசேபிள்டு ரிஹாபிலிட்டேஷன் ஸ்கீம்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் என்னென்னா எல்லா என்ஜிஓஸும் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த மாதிரி டிசபிலிட்டியாக இருக்கவங்களுக்கு. அதே மாதிரி அசிஸ்டன்ஸ் டு டிசேபிள் பர்சன் சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு தேவையான எய்ட்ஸ் அண்ட் அப்ளையன்ஸ், அதாவது இப்போது டெஃபாக இருந்தால் அவங்களுக்கு தேவையான இயரிங் ஹெய்டு, ஸோ அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரி சூட்டபிள் டியூரபிள் சயின்டிஃபிக்கலி மேனுஃபேக்சர்டு மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸு எய்ட்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோன்றது தான் இந்த அசிஸ்டன்ஸ் டு டிசேபிள் பர்சன் அப்படின்றது ஒரு இது. ஸோ அதாவது என்னென்னா அவங்களுக்கு தேவையான எய்ட்ஸ் அண்ட் அப்ளைஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஏடிஐபி சொல்லுவாங்க. அது இல்லாமல் நேஷ்னல் ஃபெலோஷிப் ஃபார் ஸ்டூடெண்ட்
வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. ஸோ அவங்க ஒரு ஹையர் எஜுகேஷனை பர்சீவ் பண்ணணும்னா அதுக்கு தேவையான ஹெல்ப்ஸை செய்வாங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது டஹலா டேம். இந்த டேம் எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்க ஒரு டேமு. ஆக்சுவலாக ரீசெண்டாக என்ன நடந்ததுன்னா தாலிபான் வந்து இந்த ஆப்கானிஸ்தானில் இருக்க இந்த டேமை கேப்சர் பண்ணிட்டாங்க. இது வந்து செகண்ட் பிக்கெஸ்ட் டேம். ஸோ தாக்டா டேம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹர்கண்டா டேம்னு சொல்லுவாங்க முதல்ல. இது வந்து என்னென்னா ஷாவாலி கோட் டிஸ்ட்ரிக்டில் கந்தஹாரில் இருக்குது. ஆப்கானிஸ்தான் ப்ரொவிஷனில் கந்தஹார்ன்ற ஏரியாவில் இருக்கிற ஒரு டேமு. இதை வந்து 1952 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா யூஎஸ்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு டேம். இது வந்து அர்கந்தா ரிவர் மேலே இருக்கிற இந்த டேம் வந்து இந்த டேம் வந்து அவங்க இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஃபார் ஆல் த அக்ரிகல்ச்சர் எவ்ரி திங். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இது ஒரு முக்கியமான டேமு. இதை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. ஸோ ஆல்ரெடி வந்து ஷாஹூத்தூத் டேம்னு ஆன் காபூல் ரிவர். ஸோ இதை வந்து ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இந்தியாவோட ஃப்ரெண்ட்ஷிப் டேம்னா சல்மா டேம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இப்போது கீ பாயிண்ட்டாக என்னென்னா இவங்க இந்த டேமுக்கு இது பண்ணனால ஸோ அதிகமாக இங்கே தாலிபான்ஸோட இது அதிகமாகிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ்க்காக தான் இது. தென் வந்து பேட்டன்ட் ரைட். ஸோ நான் நம்ம 23rd நியூஸ்லேயோ 24th நியூஸ்லேயோ பார்த்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஸோ நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஜாயிண்ட்டாக ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா கண்டிப்பாக வந்து ஒரு வேவர் வேணும், பேரண்ட் ப்ரொடெக்ஷனில் ஒரு வேவர் வேணும். ஸோ என்னென்னா ஃபார் கம்பேட்டிங் COVID-19 அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய டெவலப்டு கண்ட்ரி வந்து அப்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து பிரசிடெண்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜோ பைடன் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா சப்போர்ட்டாக வராரு. அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் வந்து நிறைய பேர் இது ரெசிஸ்டன்ஸ் பண்ணாங்க. என்னென்னா யூஎஸுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சப்போர்ட் பண்ணலை ஃபர்ஸ்ட்டு. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க சம் வேவர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரான்ஸு, ரஷ்யா, ஸோ அவங்களுமே வந்து ஓரளவுக்கு டிக்ளேர் பண்ணிட்டாங்க சப்போர்ட் தரத்துக்கு. பட் சின்ஸ் வந்து ஜெர்மனி வந்து அதான் அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஸு, யூகே, ஜப்பானு, யூரோப்பியன் யூனியன், சுவிட்சர்லாந்து, நார்வே, ஸோ இவங்க தான் வந்து பயங்கரமாக வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து பேட்டன்ட் ரைட்டை வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ 60 டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணாலும் இன்னும் சில டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் இதை அப்போஸ் பண்ணிட்டு தான் வராங்க. ஏன்னா வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா நாங்கள் வந்து இதை அதிகமாக செலவு பண்ணி மெடிசனை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இதை வந்து பேட்டண்ட்டை ஸோ மெனி விங்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் குரூப்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஹை இன்கம் கண்ட்ரீஸ்லாம் நாங்கள் இதை ஒத்துக்க மாட்டோம். ஸோ மைக்ரோசாஃப்டோட கோஃபவுண்டர் பில்லியனியர் பில்கேட்ஸே என்ன சொல்லியிருக்காருன்னா இதை அப்போஸ் பண்ணியிருக்காரு. பேட்டன்ட் வேவரை அப்போஸ் பண்ணியிருக்காரு பயங்கரமாக. ஏன்னா வந்து அதிகமாக செலவு பண்ணி நாங்கள் ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு இன்னோவேஷன்ஸு. ஸோ இதுக்காக வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நீங்கள் வந்து கொடுக்கும்போது ஒரு சாதாரண சேஃப்டி எதுவுமே இல்லாமல் குவாலிட்டி இல்லாமல் அஷ்யூர்டு குவாலிட்டியும் இருக்காது, சேஃப்டியும் இல்லாத ஒரு லெபார்ட்ரிஸில் இதை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. இவங்களால இந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜியை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு ஈஸி டெக்னாலஜி கிடையாது, ஓகேவா, இதுக்கு கண்டிப்பாக வந்து பேட்டன்ட் ப்ரொடெக்ஷன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைடோட பாயிண்ட். தென் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரிக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க குவாலிட்டியை எப்போவுமே அஷ்யூர் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து ப்ராஃபிட் ஓரியன்டாக இருக்கோம். ஸோ எங்களுடைய ஓன் வெல்த்தை நாங்கள் வந்து இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து கோவேக்ஸ் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. பட் ஆனால் அவங்கக்கிட்ட வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு ஒரு செட்டப் இருக்காது. ஸோ இந்த வேக்சினை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வெறும் இவங்க மட்டுமே பேட்டன்ட்டோட ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து என்னென்னா யூஎஸ் ஸ்டேட் வந்து அதிகமான வேக்சின்ஸ் ரிசீவ் பண்ணுது. ஆனால் என்டையர் ஆஃப்ரிக்காவை ரிசீவ் பண்ணுறத விட அதிகமாக ரிசீவ் பண்ணுது. ஸோ இது மூலிமா என்னென்னா சில கண்ட்ரிஸ்க்கு வந்து வேக்சினேஷன் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பேட்டன்ட் வேவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்தியா, ஆஃப்ரிக்கா மாதிரி
60 கண்ட்ரீஸ் வந்து ஆர்கியூ பண்ணுது. அப்படி ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கரண்ட் பேண்டமிக் கிரைசிஸ்ல நாங்க வந்து வேக்சின் வந்து கெப்பாசிட்டியா ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்னன்னா, நாங்க வந்து மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டீஸ் எங்க கையில இருக்கு. mRNA வேக்சினோட டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்ககிட்ட நாங்க தர முடியாது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ சேஃப்டிய பொறுத்தவரைக்கும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இந்த பேட்டன்ட் வேவர தரக்கூடாது. சேஃப்டி இல்லாம ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படி சொல்றாங்க. சைனாவ பொறுத்தவரைக்கும், சைனா தான் வந்து இந்த ஒரிஜினல் ஜீனோமிக் சீக்வென்ஸ ஷேர் பண்ணதே. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இவங்களும் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வேக்சினோட டெவலப்மெண்ட்ட முதல்ல ஹெட் ஸ்டார்ட் பண்ணதே சைனா தான். ஸோ அப்படி இருக்கும்போது சைனாவுமே வந்து என்ன பண்றாங்கன்னா, எந்த ஒரு ஆ இவங்க எல்லாருமே வந்து பேரிகாட ப்ரீச் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில இந்த பேட்டன்ட் குடுக்கலான்னு சொல்லிட்டு இவங்களுமே ஓகே தான் சொல்றாங்க. ஆனா ஸ்டில் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் நோ தான் சொல்றாங்க. இதுலயும் ஜெர்மனி நோ சொல்லுது கண்டிப்பா. ஓகேவா? ஸோ ஃபார்மா கம்பெனிஸ் வந்து கண்டிப்பா வந்து இந்த ரிவார்டு, இன்சென்டிவ் எல்லாமே வந்து ராயல்டி எல்லாமே எங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். கம்பல்சரியா எங்க கிட்ட மட்டும் தான் தரணும். கிட்டத்தட்ட வந்து Pfizer's வேக்சின்ஸ் வந்து $3.5 பில்லியன் ரெவென்யூல 2021ல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ வந்து என்னன்னா, இதுதான் வந்து பயங்கரமான வேர்ல்ட்ஸ் ரிச் ஆகுற அளவுக்கு ஒரு ரீச் கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து மடர்னா, ஸோ எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ப்ராஃபிட்டை எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பைடன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓகே. ஸோ இந்த அளவுக்கு இப்போ ப்ராப்ளமா போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த சிச்சுவேஷனை கம்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து சில சில வேவர்ஸை தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து தோஹா டிக்ளரேஷனில் ஒரு ட்ரிப்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி பெர்மிட்ஸ் தேர் யூஸ் இன் பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் வந்தது. அதாவது என்னென்னா, ட்ரிப்ஸ் மூலயமா சில பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி இருக்கும்போது ஸோ சில வயலேஷன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க சில பெர்மிஷன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த பெர்மிஷன்ஸ் அதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நாட் ஒன்லி வேக்சின், ஸோ லைஃப் சேவிங் மருந்தும் தேவைப்படுது. ஸோ அதையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரே ஒரு ஆள்கிட்ட அந்த ப்ராஃபிட் போகாமல் இது வந்து என்னென்னா, ஹியூமன் லைஃப்ஸை சேவ் பண்ணுறதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மாதிரி இருக்க நிறைய டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து இப்போது என்ன ஆகுன்றதை ஃப்யூச்சரில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்கார் ஐஎஸ் அகாடமி சேனல்.